ஆஸ்கார் அவார்டு எனக்கு வேணாம், உலகத்திலே தலை சிறந்த விருதான ஆஸ்கார் அவார்டு வேணாம்னு சொன்னா அந்த நபர் யாரு? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 1972 பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலான்ற நபரால டைரக்ட் பண்ணப்பட்ட ரிலீஸ் ஆன மூவி தான் தி காட்ஃபாதர். காட்ஃபாதர் மூவியை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் தமிழ் சினிமாவில் நாயகன், தேவர் மகன் இந்த படம் ஹிட் ஆனதுக்கான ரீசன் ஃபேமிலி லவ்வா இருக்கட்டும், பவரா இருக்கட்டும், டார்க் சைட் ஆஃப் அமெரிக்கன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் மேல அதுல லீட் ரோலா டான் விட்டோ கேர்லியோன்ற ரோலை ஆக்ட் பண்ண மார்லன் பிராண்டோன். யாரு? மார்லன் பிராண்டோனால தாங்க இந்த படத்தோட மேசிவ் ஹிட். நம்ம உலக நாயகன் கமல்ஹாசனே அவருடைய ஆக்டிங்கை இன்ஸ்பயர் ஆகி தான் அன்பே சிவத்துல அவர் ஜாப் மூமெண்ட்ஸா பண்ணியிருப்பாரு. 1973ல 45th ஆஸ்கர் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்டர்ன்ற அவார்டை மார்லன் பிராண்டோவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை வாங்குறதுக்கு அவர் வரல, ரெப்ரசென்ட் பண்ண பர்சன் சச்சின் லிட்டில் ஃபிளவர். சச்சின் லிட்டில் ஃபிளவர் யாருன்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். இப்போ எப்படி நம்ம இந்தியன்ஸ்ல காட்டுல வாழ்ற மக்கள் இருப்பாங்க, ஸோ அங்கேயும் அந்த மாதிரி அமெரிக்காலையும் ஒரு பிரிவினர் இருக்காங்க. ஸோ அந்த பீரியட்ல சச்சின் லிட்டில் ஃபிளவர் தான் அவங்களோட நேஷனல் பிரசிடென்டா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அவார்ட் செரிமனிக்கு வரும்போதே அப்பாச்சி டச்கின்ன்ற ஒரு ட்ரெடிஷனலான நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி தான் ஸ்டேஜ் ஏறுறாங்க. ஸ்டேஜ் ஏறிட்டு மார்லன் பிராண்டோ ஆஸ்காரோட வேணான்னு ரிஜெக்ட் பண்ணாருன்றதை கன்வே பண்றாங்க. இதுக்கான ரீசன்ஸ், ஹாலிவுட்ல நேட்டிவ் அமெரிக்கன்ஸை தப்பா போர்ட்ரேல் பண்றீங்க, சினிமாலயா இருந்தாலும் சரி, மீடியா சேனல்ஸ்லயா இருந்தாலும் சரி, அவங்களை ஈவலாவும் ஹாஸ்டைல்ஸாவும் தவறான ஒரு ரீதியாகவும் அவங்கள போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தி அவார்ட் பட் ஐ கான்ட் கெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணிட்டு கீழே இறங்கிடுறாங்க. பிராண்டோ didn't just make the history with the Godfather. He realized the peoples with the unheard stories of Native Americans.